வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய TNEA 2025 சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வராங்க. இப்போ மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருச்சு. அதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகிருக்கான்னு பார்த்திங்கன்னா கூடுதலாக இன்னொரு விஷயம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டு 1ல் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்த மாணவர்கள் மற்றும் டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு கொடுத்த மாணவர்களுக்கான ரிசல்ட்ஸும் இப்போ ரிலீஸ் ஆகிருச்சு. அதை எப்படி செக் பண்ணணும்னா, நீங்கள் இந்த TNEA online.orgங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு லாகின்ல போய் உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்கன்னா ரிசல்ட்ஸுங்கிறது வந்திருக்கு. நிறைய பேருக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகி வந்திருக்கதா கண்டினியூஸாக பெற்றோர்கள் மாணவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு முடிஞ்சது. இப்போ ரவுண்ட் 2ல் கலந்துக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எனேபிளாக இருக்குது. மொத்தம் 3 நாள் நடக்க போகுது. இன்றைக்கி 26, நாளைக்கு 27, நாளைக்கு 28. இந்த 3 நாளில் இன்றைக்கே சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. முதல் விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் அகாடமிக் வேக்கன்சி லிஸ்ட்டு வந்திருக்குங்க. 7.5% ஆஃப் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கோட வேக்கன்சி லிஸ்ட் வந்திருக்கு. இதில் அந்தந்த பிரிவை சேர்ந்த மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தீங்கன்னா 7.5 டவுன்லோட் பண்ணுங்கள். ஜென்ரல் அகாடமிக் மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக்கோட வேக்கன்சி லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். இது மட்டும் பண்ணினா போதுமா? இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸை வச்சு நம்ம காலேஜை ஃபில் பண்ணிடலாமான்னு கேட்டால் கூடுதலாக இன்னொரு வேலை பண்ணுங்கள். என்னென்னா, இப்போ ரவுண்டு 1ஓட ரிசல்ட்டுங்கிறது இங்கே பார்த்திங்கன்னா ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கும். அந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டில் ஜென்ரல் அகாடமிக் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் எடுங்க. அதை எடுத்து அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். மாணவர்கள் எந்த கல்லூரியை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் என்ன மாதிரியான கல்லூரிகளை சேர்ந்துருக்கிறாங்க, என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் பாருங்கள். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரவுண்டு 1 பார்த்து நாங்கள் ஏன் சார் பண்ணணும், எங்களுக்கு பிடிச்ச கல்லூரிகள் நாங்களே போடலாமே அப்படின்னா, நீங்கள் நல்ல கல்லூரிகளில் சேரணும் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல கட் ஆஃப் மார்க் வாங்கின மாணவர்கள் சேர்ந்துருக்கக்கூடிய கல்லூரிகளை ஒரு டைம் வெரிஃபை பண்ணுங்கள். சரிங்களா? அவங்க என்ன மாதிரியான கல்லூரிகளில் சேர்ந்துருக்கிறாங்க, அதிகமான கட் ஆஃப் வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான கல்லூரிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த காலேஜஸ்லாம் எழுதி வைங்க. ஒரு சின்ன நோட்லேயோ இல்லை உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ நோட் பேட்லேயோ டைப் பண்ணி வச்சுட்டு அந்த கல்லூரிகள் எல்லாமே இப்போ நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி லிஸ்ட்டில் இருக்குதான்னு பாருங்கள். இப்போ அந்த கல்லூரிகளில் வேக்கன்சி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸு என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே தாராளமாக சேரலாம். ஏன்னா இப்போ ரவுண்டு 1 பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைடு பிரான்ச்சஸ் ECE வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. இதே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா EEE கிடைக்குது, இல்லை அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிடைக்குது, ஈவன் சிவில் மெக்கானிக்கல் தாராளமாக படிக்கலாம். சரிங்களா? கேர்ள்ஸ்க்கு பயோடெக்னாலஜி படிக்கலாம். இதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் 2 மாணவர்களுக்கும் டாப் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், நான் பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்க போகிறேன், ECE தான் படிக்க போகிறேன்னா இப்போ ரவுண்டு 1 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய கல்லூரிகளை கடைசியாக இந்த ஒரு 179 185 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் என்ன கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். அதில் மேபி சில சீட்ஸ் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய காமன் டவுட் ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு, சார் நாங்கள் எத்தனை சாய்ஸ் தான் சார் ஃபில் பண்ணுறது? ஏன்னா இப்போ ரவுண்ட் 1 மாணவர்களை நிறைய பேருக்கு சாய்ஸ் சரியாக ஃபில் ஆகாதனால சீட்ஸ் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் 1லேருந்து கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் ரவுண்ட் 2க்கு வந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ரவுண்ட் 2ல் கிட்டத்தட்ட ஒரு 1,98,000 மாணவர்களுக்கு மேலே இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 98,000 மாணவர்கள் கலந்துக்க போகிறாங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ அதாவது எவ்வளோ சாய்ஸஸ் வைக்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அரௌண்ட் இப்போ நம்மளுக்கு 143 to 179 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க கலந்துக்க போகிறீங்க. ஒரு 170 to 179 இந்த கட் ஆஃபில் இருக்கவங்களாம் மினிமம் ஒரு 100+ வேக்கன்சி லிஸ்ட்டாச்சு வைங்க. அதேமாதிரி 160 to 170 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கவங்களாம் நீங்கள் மினிமம் ஒரு 200+ சாய்ஸ் லிஸ்ட்டாச்சு வைங்க. அதே 160 கட் ஆஃப் இருக்கிறவங்களாம் மினிமம் ஒரு 200 இல்லைனா 300 சாய்ஸஸ் வரைக்குமாச்சு வைக்கலாம். இல்லை உங்கள் கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடைக்குமோ அந்த கல்லூரிகளில் நீங்கள் சீட்டு டைரெக்டாக வச்சிங்கனாலே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 143 to 150 கட் ஆஃபில் இருக்கவங்க தான் இப்போ இருக்கிறதுலே டேஞ்சர் லைனில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் 300+ சாய்ஸஸாச்சு வச்சாதான் உங்களுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது இருக்குதுங்க. இது மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் ஏதாவது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு சர்வீஸ்க்கு அப்டேட் வேணும், சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஹெல்ப் வேணுங்கிறவங்க நீங்கள்
இந்த யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க. அதில் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சாய்ஸ் ஃபில்லிங் சர்வீசஸ் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க, ப்ளஸ் வந்து பல்வேறு வகையான கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க, ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.